ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு வருவேன்னே நினைக்கல. அவ்வளவு பலகீனங்கள். 3 பேரையும் கூட வர வேண்டியிருக்கு. சில நேரத்தில் ஒன்று வயசு கோளாறு, 2 கணக்கில்லாத அலைச்சல். அதனால் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்படி அலைஞ்சிங்கன்னா சரிப்படாதுன்ட்டாங்க. இப்போ 3 நாட்களாக அப்படியே ஒரு மாதிரி சுற்றுது தலை. ஏன்னே தெரியல, என்னன்னே புரியலை. எலும்புனா ரொம்ப கஷ்டம். ஆனால் கடவுள் தான் பலம் தராரு. எனக்கு வருவேன் நினைக்கல. ரொம்ப சந்தோஷங்களை பார்த்தது, அதுவும் கடையாளிட்டிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இருக்க மக்கள்லாம் ரொம்ப இனிமையானவங்க. ஒரு ஆண்டவர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள், செழிப்பான ஊர், பணக்கார ஊர். நாதன் டிம்போர்ட்ஸ் தம்பிமா 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அதை போல் இங்கே இருக்க பிள்ளைகளும் செழிப்பான பிள்ளைகள். கடவுள் ஒரு குறை கூட தரதில்லை. இந்த ஊருக்கு கருப்பட்டிக்கு இந்த ஒரு பதநீருக்கு, இந்த நொங்குக்கு குறைஞ்ச ஊர் இல்லை. அவ்வளோ சந்தோஷமான ஊர். ஒருவேளை எண்ணத்தால் மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அன்பில் ரொம்ப பெரியவங்க. இது தான் நினச்சி நான் சந்தோஷப்படுவேன். அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகளும் ஆண்டோட அன்பை அறிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைகள் ஆண்டோட அன்பை தெரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினச்சி அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னு கேட்டால், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் ஆண்டோட அன்பு அறியணும். இதுதான் ஆசை. ஆண்டு இந்த உலகத்தில் ஒரு மதத்தை பரப்ப வரல. மதத்தை பரப்புக்கு ஆண்டு உலகத்தில் வரவே இல்லை. மனுஷனுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை கொடுக்க தான் ஆண்டு உலகத்தில் வந்தார். அவன் நீதியாக வாழணும், உண்மையாக வாழணும், அன்பாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், குறைவில்லாமல் வாழணுங்கிறது தான் ஆண்டு உலகத்தில் வந்தார். இதுதான் ஆண்டவர் நினச்சி சந்தோஷப்படணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர்கள் சரியில்லாமல் போனதுனால தான் இன்றைக்கி கிராமத்தில் ரொம்ப கஷ்டம். அதில் இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சிருந்துருக்கலாம். முன்னோர்கள் ஆசிரியர்கள்லாம் சரியில்லாமல் ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போனதுனால இப்படி சங்கடம், கஷ்டம். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எந்த மனுஷனும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அதை மனதில் வைத்து வாழணும். வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நம் தெய்வம் பெரியவர், நல்லவர், பரிசுத்தமுள்ளவர், ஒரு அலங்கரிக்கப்பட்ட தெய்வம், நம்ம மனதுருகிற தெய்வம். நோக்கி பார்க்கலாமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோடு புதிதாயிருக்கும், அவை காலையோடு புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீயாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்
மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நோர்க்கப்பட்டி தழும்புகளால் சுடமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுடமானோ. உன்னை தழும்புகளால் சுடமானோ. உன்னை தழும்புகளால் சுடமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. நான் பலவீனமான பாண்டம் என்பது உங்களுக்கு தெரியும் சுவாமி. அடையாள மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனையோடு வாழ்ந்த குடும்பங்களுக்கு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க. தரத்திலிருந்து கஷ்டத்தை விடுதலை தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெயங்க எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அருமையான ஐயா சொன்னாங்க, இந்த ஆலயம் சில காரியங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. ஜோஷுவானே சொன்னார், அன்னைக்கு ஐயா அந்த இடத்த வாங்கி புரோஜனமே போச்சு, ஒரு ஆஸ்பத்திரியால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல உயரிய நோக்கத்தோடு சொன்னார். இப்படி சில பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு கர்த்தர் பெரிய ஒரு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்ம வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் தான்.
இந்த வாழ்கிற நாளில் கடவுளுக்கு பிரியமான மக்களை மாத்திரமல்ல, எவ்வளவு நன்மை செய்யணுமோ அவ்வளோ செய்யணும். அதைத்தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது தான். எவ்வளவு நன்மை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். யாரும் எப்படி பண்ணிட்டு போகிறோம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இன்னைக்கு கேடுள்ள மக்கள் தான் நிறைய வாழ்கிறாங்க. யாரை கெடுக்கலாம், யார் விதமான வார்த்தையை போடலாம் சொல்லி எண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க தலையெடுத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நல்ல மனுஷனோட வாழ்க்கை என்றைக்கும் நல்லா தான் இருக்கும். கேடான சிந்தனை நினைப்பேன்னா வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதால் 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனை சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாடுற நாட்கள் இன்றைக்கெலாம் நான் எனக்கு வர முடியுமான்னு நினைக்கவே இல்லை. காரை விட்டு இறங்க முடியலை, அவ்வளோ கஷ்டம், மனபாரம். பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீ போக வேண்டாம், எதுக்கு அலையிறீங்க, நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய காரியம் கேட்டால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளையும் ஆண்டு அகஸ்வர் ராஜா காலத்தில் எத்தனையோ பாடு, எத்தனையோ கஷ்டம். அவங்க ஒரு தேவ மனிதன் இருந்தான், முருதக்காயின்னு சொல்லி தேவ மனிதன் இருந்தான். எப்பொழுதும் ஜபித்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய மக்கள் ஒருத்தி எஸ்தர் இருந்தா. அவருடைய அண்ணன் மகள் தன் வளர்ப்பு மகளை வளர்த்து கொண்டு வந்தான். அவளுக்கு அத்சால் என்ற பெயர். அந்த பேரை மாற்றி எஸ்தர்னு பேர் வச்சான். ஆனால் அங்கே ஒரு மனுஷன், ஒரு பொல்லாத மனுஷன் வந்தான். பொல்லாத மனுஷன் வந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அழிச்சிடணும், கிறிஸ்தவனெல்லாம் அழிச்சிடணும்னு நினச்சி அவன் நிறைய ஒரு ஆகான ஒரு மனுஷன் பெரிய திட்டம் தீட்டினான். சில காரியங்களை செய்தான், சில சூழ்ச்சியான காரியங்கள்லாம் பண்ணான். சூழ்ச்சியான காரியங்கள் பண்ணதுக்கு அது எதிர்ப்பியாக மொர்தெக்காயின்னு ஒரு மனுஷன் எதிர்த்து நின்னான். அந்த எதிர்த்து நின்ன மகனை எப்படியாவது தூக்கி அடிச்சிடணும், சாகடிச்சிடணும் சொல்லி பிளான் பண்ணி 50 மலம் தூக்கு மரம் பண்ணி அவன் வீட்டில் வச்சுருந்தான். எதுக்குன்னா மொர்தெக்காய் தூக்கி சிலுவையில் அடிச்சிடணும், சாகடிச்சிடணும், நமக்கு விரோதமாக வரான்னு சொல்லி. ஆனால் மொர்தெக்காய் வந்து திறப்பளிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனா, திறப்பளிக்கக்கூடிய மனுஷனா, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய், தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணும்னு சொல்லி ஒரு அங்கலாய்க்கூடிய மனுஷனாக நின்னான். ஆனால் அம்மன் அப்படி இல்லை. அம்மன் தன் சுய வாழ்வுக்காக, தன் சுய விளம்பரத்துக்காக, சுயமான வாழ்வுக்காக தன்னை அப்படியே அலங்கரித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 10 பிள்ளைகள். அவன் ரொம்ப ஆச்சரியமாக அவனை யாரும் வணங்கணும், அவனுக்கு காலில் விழணும், கையில் விழணும், வணங்கணும்னு நினச்சி எதிர்பார்த்தான். ஆனால் மொர்தெக்காய் செய்யலை. ஏன்னா கடவுளை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ஆண்டவர் தவிர நிறைய மக்கள் தெரியாமல் சிலர் காலை கும்பிடுவாங்க. அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. ஆண்டவர் தான் பெரியவர், கர்த்தர் தான் பெரியவர். மனுஷன் வந்து தூஷிக்கக்கூடிய மனுஷன், நாசில சுவாசோட மனுஷன் எண்ணப்படுக்க எம்மாத்திரம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிற நாம் கடவுளுக்கு பிரியமான மக்களாய், ஆண்டோடு வாழக்கூடிய மக்களாக வாழணும். அப்படி வாழும்போது அந்த மக்களெல்லாம் அடித்து ஒழித்து சாகடிச்சுன்னு சொல்லி ஒரு டேட்டை குறிக்கிறான். டேட்டை குறித்து மக்களெல்லாம் 127 நாடுகளுக்கு அனுப்புகிறான். இந்த செய்தி கேட்ட உடனே மக்களெல்லாம் கலங்கிறது மாத்திரம் கண்ணி விட்டு அழுறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ரெட்டிலையும் சாம்பலையும் விழுந்துறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த எருசலேம் நகரமே கலங்கிடுச்சின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எருசலேம் நகரமே கலங்கி என்ன செய்வோமோ அப்படின்னு நினச்சாங்க. இப்போ பாருங்கள், கடந்த வாரத்தில் நம்ம வயநாடுங்க இடத்துல கேரளாவில் 1000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. 1000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அந்த பூமி அதிர்ச்சி மாத்திரமல்ல, பூமி அதிரலை. அந்த பாறைகள்லாம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அப்படியே உறிஞ்சிருமா. பாறைகள் வந்து கொஞ்ச நாள் கழித்து மலைகள்லாம் அவருமா திரண்டு வச்சு ஆண்டோடைய திட்டப்படி உருகிருமா. அப்போது இந்த அழிகிறதுக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாலே ஒரு பைத்தியக்காரன் ஊரில் திடீர்னு சொல்லி தெருவாக போய் சொன்னானா. என்ன சொன்னானா, எல்லோரும் ஊரை காலிப்படி ஓடிடுங்க, எல்லோரும் ஓடிடுங்க, இதை அழிய போகுது, மழை சரிய போகுது, நிறைய பேர் சாக போகிறீங்க அப்படின்னு சொன்னானா. யாரும் அதை கேட்கலை, யாரும் அது காதில் வாங்கலை. யாரோ ஒரு மனுஷன் அவன் பேசுகிறத ரெக்கார்டு எடுத்து இப்போ தான் போடுறாங்க டிவியில், இப்படி ஒரு மனுஷன் சொன்னான்னு. ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்கள், ஆடு மாடுகள் மிருகங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தெரியப்படுத்துவார். மனுஷன் தான் தெரியப்படுத்துவார், மனுஷன் அறியாமல் போயிடுவான். காரணம் கேட்டால் மனுஷனுடைய இருதயம் மேட்டுமையான இருதயம், ஒரு சாட்சி இல்லாத இருதயம், ஒரு வைராக்கியமான சாபத்தை செய்யக்கூடிய மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஆண்டு அறியப்படுத்தினோடனே யானைகள்லாம் ஏற்கனவே 2 தினத்துக்கு முன்னே ஊரை விட்டு காலி மகிழ்ச்சான்.
அந்த வயநாடு பகுதியில் மலைநாட்டில் வாழ்ந்த யானைகள்லாம் ஊரை விட்டே காலி பண்ணிடுச்சான், மிருகங்கள்லாம் காலி பண்ணிடுச்சான், மனுஷன்தான் செத்துட்டான். மனுஷன் செத்துட்டான். காரணம் கேட்டால் கடவுளுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படுகிறதில்லை. நான் பெரியவன், எனக்கு மிஞ்சது யார் இருக்கா, எனக்கு யார் மிஞ்சி இருக்கான்னு சொல்லி மனுஷன் அப்படி ஒரு எண்ணம் உள்ள மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டு கொடுக்க வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கூடிய மனுஷனாக வாழ்றதில்லை. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்வாயானால், கடவுளோடு நீ வாழ்வாயானால், வேதத்தில் வாசிக்கமில்ல கர்த்தருக்கு பயந்து வழியெடுக்க இன்னும் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டிலும் கனிதரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய செடியில் ஒலிவுமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். அது மாத்திரமல்ல, நீ உன் பிள்ளைகளின் எருசலேம் கூட்டாங்க சமாதானத்தையும் காண்பான்னு வேதத்தில் வாசிக்கும். அப்போ நீ கடவுளை நம்பும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதம் ஆண்டு தருவார், இப்படி விசேஷமான காரியங்களும் தருவார். ஆனால் மனுஷன் ஆண்டவர் நம்புறதில்லை. ஏன் நம்புறதுன்னா, நான் அறிவாளி, நான் படிப்பாளி, நான் படித்தவன், நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மனுஷன், இன்னும் ஜாதியில் பிறந்த மனுஷன், இவ்வளோ வசதியான மனுஷன் சொல்லி தனக்குத்தானே பெருமை உள்ள மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வேதத்தில் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது மனுஷன் நினைக்கிறதில்லை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது மனுஷன் நினைக்கணும். நினச்சி கடவுளுக்கு சாட்சியாய் பயந்து நீ வாழ்வாயானா உனக்கு ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அப்படி நினைக்கி மனுஷன் வாழ்கிறான். அப்படித்தான் அந்த ஆகான் வாழ்ந்தான். ஆகான் வாழ்ந்து இஸ்ரேல் ஜனங்களை அடிச்சிருன்னு நினைச்சான். எல்லாரும் ரெட்டிலும் சாம்பல் உளுந்து கிடந்தாங்க. அப்போ மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி சாம்பலில் அந்த எஸ்தருக்கு அரண்மனைக்கு போகிறான். அந்த அரண்மனைக்கிட்ட யாரும் போக முடியாது. போனால் அது சங்கரிக்கப்படுவாங்க. காரணம், ராஜா பொற்சொங்கோல் நீட்டினால் ஒழிய அவன் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் போகிறான், அழுதுகிட்டு போகிறான். இந்த காட்சியை பார்த்து எஸ்தர் ஆத்தாகுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வேலை செய்கிற மனுஷனை அனுப்பி என்ன பிரச்சனைனா கேட்க சொல்கிறா. கேட்டுன்னு சொல்கிறான், இன்றைக்கி இவ்வளோ ஜனங்கள் அழிய போகிறாங்க, இத்தனை ஜனங்கள் அழிய போகிறாங்க, 127 நாடுகளில் வாழக்கூடிய அவ்வளோ ஜனங்கள் அழிய போகிறாங்க. நீ ராஜா அரண்மனையில் உட்காந்துருக்க, உனக்கு அந்த கஷ்டம் இல்லை, என் ஜனங்கள் அழிவை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறான். கண்ணீர் விட்டு அழுறான். அவன் நான் ஒன்றால் என்ன செய்யவே முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து விடுறா. அவன் ட்ரெஸ்ஸை கட்ட மாட்டலை. அப்போ நான் என்ன செய்யணும் கேட்கா. இவன் சொல்கிறான், இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால், வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் 4:17 வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானா இஸ்ரவேலுக்கு லட்சியம் வேறு வழியாக வரும். ஆனால் நீயும் தகப்பனோட தப்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு வான் கொடுப்பான். வார்த்தையை கேட்டோட அவன் சொல்லுவா, ஒரு காரியம் மாத்திரம் செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா, எனக்காக உபவாசம் இருங்க, 3 நாள் சாப்பிடாம உபவாசம் இருங்க. நான் ஒருவேளை ராஜாட்ட போவேன், ராஜா பொற்சொங்கல் ஈட்டினால் ஒழிய யாரும் தப்ப முடியாது, ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் பொற்சொங்கல் ஈட்டுவார், நான் ஜனங்களுக்கு விடுதலை தருவேன்னு கேட்பா. நீங்கள் அப்படிப்பட்ட மக்களும் வாழ்கிறோமா? அப்படி ஒரு இறக்கமுள்ள மக்களும் வாழ்கிறோமா? நீங்கள் அடுத்த அழிவை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடிய மக்கள் தான் வாழ்கிறோம். நிறைய பேர் வாழுங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மகன் செத்தாலும் வரும்போது மருமக தாலி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய குடும்பங்களில் வாழ்கிறாங்க. அவ்வளோ ஒரு அன்பு இல்லாத குடும்பமாக வாழ்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கை நீ வாழ்ந்தா தான் உலகத்தை ஒன்றும் செய்ய முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், ஆண்டோட வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனோட வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். என் கம்பெனியில் ஒரு தம்பி வேலை செய்கிறார். முந்தாள் திடீர்னு இறந்துட்டார். வயசு 52, நல்ல டிரைவரு, நல்ல கடுமையான உயரம், நல்ல கலரு, அழகாக இருப்பார். தெருவில் போனாலும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும், பார்க்க போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் சில பழக்கத்துக்கு, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார். குடிப்பழக்கத்துக்கும் பான் புறாக்கு சில இந்த ஐட்டங்களுக்கு அடிமையானார். நான் அவர்கள் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நீ இப்படி வாழ்றது வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை திடீர்னு இறந்து போயிட்டேன்னா குடும்ப நிலைமை என்ன ஆகும்? 3 பிள்ளைகள் உனக்கு, உன் மனைவி நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருண்ணே. இல்லைண்ணா நான் இப்படி செய்கிறதில்லை, செய்ய மாட்டேன்னு சொன்னார். திடீர்னு சொல்லி ஒரு 15 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படியே ஆஸ்பத்திரியில் இறந்து போய் தான் கொண்டு வந்தாங்க. நான் அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்காக, குடும்பத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக நான் போயிருக்கும்போது எனக்கு வேதனையாகவே இருந்தது, ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அந்த சரீரத்தை மனுஷனை பார்த்த உடனே 6 அடி 6.25 அடி உயர மனுஷன் படுத்திருந்த படுக்கை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ வேதனை.
மனைவி இளம் வயசு, சின்ன வயசு. அந்த மகளுக்கு கண்ணீரை நிறுத்தவே முடியலை, நிறுத்தவே முடியல. ஏங்கி ஏங்கி அழுவுறா. இந்த மனுஷனுக்கு எவ்வளவோ சொன்னு கேட்கலையே. இவ்வளோக்கும் சொந்த தாய்மாமா, அவளுக்கு சொந்த தாய்மாமா. அம்மா கூட பிறகு சொந்த தம்பியை தாங்க திருமணம் பண்ணியிருக்கா. நான் உன்னை நினச்சி தானே, உன்னை விருப்பப்பட்டு தானே கேட்டேன் மாமா முறையில். நீ இப்படி குடியாருன்னு ஆகிட்டு என் குடும்பத்தை கழுத்தது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையை அடிச்சிட்டியே. நான் என்ன செய்வேன்? நான் எங்கே போவேன்? நல்ல கிறிஸ்தவ மகள், ஆண்டவர் அறிந்து கொண்ட மகள், கடவுளுக்கு வைராக்கியம் வாழக்கூடிய மகள், தேவனோடு எப்பொழுதும் போராடி ஜெபிக்கக்கூடிய மகள். அவள் கேட்டான், கேட்குறா, ஜெபத்திலே கேட்கா, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி அவள் அழுகை பார்க்கும்போது தாங்கவே முடியலை. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆண்டோடு வாழக்கூடிய நீ வாழ்க்கையை வாழணும். இந்த உலகத்தில் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, குடி பழக்கத்தில் உள்ள உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஒன்றை தப்புவித்து கொள்ள முடியாவிட்டால் வாழ்க்கை அழிஞ்சிடும். அழிஞ்சது மாத்திரமல்ல, குடும்பமே அழிஞ்சிடும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பாருங்கள், 25 வயசில் சில பிள்ளைகள் புருஷனை இழந்துடுறாங்க, 23 வயசு 25 வயசுக்கு இழந்துடுறாங்க. காரணம் குடிக்கு அடிமைப்பட்டதுனால. எல்லா குடும்பத்திலையும், அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்து மகனாக இருக்கட்டும், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானது எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு சீரழிவை பார்க்கிறோம். இந்த பழக்கத்தை நீ விடுதலை ஆகணும். கடவுள் உங்க விடுதலையாகி நீ கடவுளுக்கு பிரியமான மகனாக வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் குடிச்சு தான் வாழுவேன், என் வாழ்க்கையை குடியில் தான் ஓடுன்னு சொல்லி வாழ்ந்தோன்னா வாழ்க்கை இல்லை. குடிப்பழக்கத்தை மாற்று, மனம் திரும்பணும். உனக்கு கொடுத்த ஆண்டோடைய வாழ்க்கையை எச்சரிப்பை கொடுத்து மனம் திரும்பி வாழணும். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ உலகத்தை இல்லைன்னு சொன்னால் உன் மனைவி நிலைமை என்ன, உன் பிள்ளைகள் நிலைமை என்ன? பிள்ளைகள் யாரை போய் அப்பான்னு சொல்லுவாங்க? நீ சின்ன வயசில் விட்டுட்டு போய் இறந்துட்டேன்னா பிள்ளைகள் யாரை போய் அப்பான்னு சொல்லுவாங்க? யாருக்கா ஒரு 5 பைசா வேணால் யார்கிட்ட போய் கேட்பாங்க? தகப்பன் இருந்தால் எவ்வளோ அன்பாக தகப்பன்ட்டு போராடி சண்டை போட்டு, அப்பா எனக்கு இது வேணும் அது ஒன்று கேட்பாங்களே. நீ தகப்பனே இல்லாமல் போயிட்டேன்னா அந்த பிள்ளைகள் யார்கிட்ட கேட்கணும்? அதை மனசில் வச்சு வாழணும் ஐயா. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். ஏன்னா உலகம் எப்போ முடியும்னு சொல்லி வாழ முடியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப சமையல்காரங்க இருக்காங்க. ரொம்ப அருமையாக சமையல் விடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை இல்லை. ரொம்ப நாள் கழித்து ஒரு பையன் பிறந்தான். பையன் பிறந்தான்னா பையனை அளவுக்கு மிஞ்சி செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டான், படிக்க போக முடியான்ட்டான். படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொன்னால் நான் ஓடி போவேன், அங்கேயே ஓடி போவேன். தாய் போய் சொன்னாங்க, நீ படிக்கவே வேண்டாம் ராஜா, நீ வீட்டிலேருந்து கழுத மேய்ச்சாலும் சரி என் கூட இருந்துட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கடைசியில் எங்கள் கம்பெனியை கொண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு நிற்கட்டும் வேலைக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. பிறகு கொஞ்சம் இங்கேயும் வேலை செய்ய மாட்டேன்ட்டான். உடனே 18-19 வயசோடு ஆகலை. கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பான் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னானா. பையன் கல்யாணம் பண்ணால் ஜோசியக்காரன் சொன்னானா. அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை, மந்திரம் இல்லை. ஜோசியக்காரன் அவன் தரிசனத்துக்கு வரான், அவனுக்கு பிழைப்பே இல்லை, அவன் சோத்துக்கு வழி இல்லை. ஒரு வீட்டில் போய் குறி சொன்னாதான் அவன் காசு கிடைச்சா தான் சாப்பிட முடியும். அந்த பிழைப்புக்கு வரான். அவன் தலையெழுத்தே மாற்ற முடியல, இவன் அடுத்த தலையெழுத்து மாற்ற முடியுமா? ஜனங்களுக்கு புரியலை. புரியாமல் அவனுக்கு சொன்னபடி திருமணம் பண்ணிட்டாங்க. 19 வயசு நமக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. 20 வயசில் குழந்தை பெற்றுட்டான். ஒரே வருஷத்தில். அவன் 22 வயசு ஆகலை, திடீர் செத்துட்டான். கொல்லி அடிக்கணும், அந்த உங்களுடைய வழக்கப்படி கொல்லி குடம் தூக்கணுங்கிறதுக்காக அந்த குழந்தை நடக்க குழந்தைய கொள்ளைக்கூடத்தை கழுத்துக்கிட்ட வச்சு 2 பேர் பிடிச்சிக்கிட்டு பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருந்தது, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சின்ன வயசில் 22 வயசில் ஒரு மனுஷன் மறிச்சிட்டான வாழ்க்கை என்ன? அந்த பிள்ளைக்கு 20 வயசோடு இருக்காது. அந்த பிள்ளையோட லைஃப் என்ன, அது எப்படி வாழும் நினச்சே பார்க்க முடியல. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இதுதான் சீரழிவு காரணம். கடவுளை தேடலை, கடவுளை நம்பலை, கடவுளுக்கு உண்மையாக வாழலை. நீ வாழ்ந்தா என்ன குடும்பத்தில் உனக்கு ஒரு கஷ்டம் எப்பவுமே வராது, எப்பவும் வேதனையே வராது. நீ கடவுளை சார்ந்து வாழும்போது, கடவுளுக்காக வாழும்போது
ஒரு கஷ்டமே வராது. கடவுளுக்கு யார் கடவுளை தெய்வமாக வச்சுருக்காங்களோ, அதான் தாவீதுராஜ் சொல்கிறான். சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசல் இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட முடியலன்னு சொல்கிறான். அதுதான் வலது வாசல் வச்சுருக்கணும். கடவுளை வலது வாசல் வச்சுட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால், எத்தனை இக்கட்டு வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும் சரி, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் கூட கடவுள் இருக்கார். அந்த நம்பிக்கையிலையும் வாழணும். புருஷனே கைவிட்டாலும் சரி, மாமியை கைவிட்டாலும் சரி, தாயை வெறுத்தாலும் சரி, தகப்பனை வெறுத்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் ஆண்டவர், நம்ம தேவன் பரிசுத்தம் இல்லை, வேறு எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி பரிசுத்தமாக வாழும்போது, கடவுளுக்கு உண்மையாக நீ வாழும்போது, உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வர முடியாது, எந்த கஷ்டமும் வர முடியாது. அது மாத்திரமல்ல, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானம் தரக்கூடிய தெய்வம் யாருன்னா ஆண்டவர் தான். உலக மனுஷனுக்கு சந்தோஷம் சமாதானம் வேணும்னு சொன்னால் யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. வேறு யார்ட்டும் தர முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10:22 வாசித்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத காரியங்கள், எவ்வளோதான் பணம் வச்சா பணம் ஒன்று வாழ வைக்காது, பணம் ஒன்று ஆஸ்வதிக்கப்பட முடியாது. ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், திருச்சபையில் நீ வாழும்போது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து நடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஏதோ மனுஷனை வாழ்கிறேன், நானும் மிருகமாக வாழ்கிறேன்னு வாழக்கூடாது. அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு நடையை பார்த்து மற்றவங்க நினைக்கணும், இவங்களா கடவுளுக்கு பிரியமானவங்க, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, யாருக்கும் ஒரு கஷ்டம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நம்ம மனுஷனை வாழணும். எப்படிப்பட்ட எண்ணெய் உள்ள மனுஷனாக வாழணும்? நீ உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயங்களை மாற்றணும். நீ பேசுகிற வார்த்தைகள் அநேகருடைய காயங்களுக்கு, எவ்வளோதான் கஷ்டத்தோடு வந்த மக்களுக்கு நீ பேசுகிற வார்த்தை ஆறுதலை கொடுக்கும். ஆறுதலை கொடுக்குறது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ அந்த இடத்துல நீ கிறிஸ்தவளாக இரு, படிச்சிருக்கு படியாமல் போ, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நினச்சி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கரங்களை நீட்டி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் உங்கள் சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்பாய். ஆனால் ஆண்டவன் கண்ணீரை பார்ப்பார். கண்ணீரை பார்ப்பது மாத்திரமல்ல, வேதனையை அறிந்திருக்க கர்த்தர் ஒருத்தர் உண்டானா, உன் கஷ்டங்களை அறிந்திருக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, ஆண்டவர் ஒருத்தர் தான். சிரேபனிக்கு அவர் சிறி, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன். மார்க் 7:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ ஆண்டவர் தேடி வருவா. அவன் ஆண்டவர் அறியாத, ஆண்டவருக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. சிலர் சொல்லுவாங்களா, அப்துல் கலாமுக்கு என்ன சம்மந்தம் வாங்கலாம், அந்த மாதிரி கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை. அவள் பிள்ளை பிசாசு பிடிச்சி சாக்கு கிடக்குது. பிள்ளை உள்ள பாசத்தில் ஆண்டவர் தேடி வரா. இவர் விடுதலை கொடுக்குற தெய்வம்னு சொல்லி அவரை தேடி வரா. தேடி வந்து அப்படியே நிற்கிறா. எல்லாரும் சொல்கிறாங்க, இவையா மனே நிற்கிறா, அவள் தூரம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்காங்க. சரி, நம்ம நிற்கும் போது, ஒரு பெரிய மனுஷன் நிற்கும் போது நிறைய தேடி வந்தான்னு சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ஏன் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் கேட்காங்க. அப்போ அவன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுங்காரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னு அவன் சொல்கிறா, அப்பா உண்மைதான், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது, பிள்ளைகளுக்காக நீ அந்த அப்பத்தை தயார் பண்ணியிருக்க, ஆனால் மேசிலிருந்து விழும் துணுக்கையை, மேசிலிருந்து அந்த பிள்ளை சாப்பிட்டு போட்ட எச்சியை நாய்க்குட்டி தின்னுமில்ல அப்படி நினச்சிக்கிடுங்கன்னு சொன்னான். உடனே ஆண்டு சொன்னார், உன் விசுவாசனே ரட்சித்ததுன்னாரு. அதே போல் நீ ஆண்டு சொல்வது தகுதி இல்லாமல் போனால் கூட சரி, நீ உன்னை தகுதிப்படுத்தி ஆண்டை கேட்கும்போது உன் வாழ்க்கையை தகுதிப்படுத்தி ஆண்டவர் தருவார். தகுதியை தருவது மாத்திரமல்ல, வாழ்க்கை ஒரு ஆனந்தமுள்ள வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ முடியாத கிருபையை தந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீ வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமான மகளாய் வாழணும், ஆண்டவர் வாழணும். நீ அப்படி வாழும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் எந்த குறையுமே தர மாட்டார். நான் எத்தனையோ மக்களை பார்த்துருக்கேன். இன்னைக்கு காலையில் பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா எனக்கு ரெகுலராக பேசுவாங்க. புருஷன் குடிக்காரன், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி கடவுளோட அன்பு மட்டும் விட்டு விலகிறாதீங்க. உலகமே என்ன சொன்ன பகைத்தாலும் சரி, கடவுளுடைய அன்புக்குள்ள அந்த பிடிக்கல மட்டும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சத்துரு உங்களை தொடவே முடியாது. ஆண்டோடைய ரத்தத்தை தாண்டி தான் வர முடியும்.
அதுதான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், இவ்வளோ பாடுபட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதை மனதில் வைத்து மனுஷனை நம்ப வேண்டாம். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, எண்ணப்படுக்கு எம்மாத்திரம். ஆண்டவர் பேரில் பற்றதில் வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பெங்களூர் இருந்த அம்மா புஷ்பா, அந்த அம்மா பேர். புருஷன் பயங்கரமான குடிகாரன், இப்போ ஹார்ட் அட்டாக்கில் படுத்து கிடக்கான், சாப்பிட முடியல. கல்லானால் கடமை, புல்லானால் புருஷன். இவன் ஆண்டவர் அறிஞ்சு கொண்ட மகள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட மகள். எப்படியாவது வாழணுங்கிறதுக்காக, புருஷனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட கேட்ட, ஐயா என் புருஷன் எனக்கு சம்பாரித்து தர வேண்டாம், நான் ஏதோ வீட்டு வேலை பாத்திரம் வச்சு அந்த உங்களுக்கு சாப்பாடு வச்சு பிள்ளைகளை காப்பாற்றிட்டு வந்துட்டேன். ஆனால் அவன் ஆத்மா அழியக்கூடாது, அந்த ஆத்மா அழியக்கூடாது, அவரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த மகள் சொல்லி கண்ணீரோடு சொன்ன காட்சியை நான் பார்த்தேன். சொன்னது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்க நான் காலையில் கோயம்புத்தூர் தான் ஜெபித்தேன். அவன் அழுகையை பார்க்கும்போது என் இருதயமே நொறுங்கியது. ஏன் நொறுங்கிச்சுன்னா, நான் வந்து அழுத புருஷன் இல்லை, வீடோ ஒரே மகன் செத்துட்டான், உலகத்து யாருமே ஆதரவு இல்லை, அவனை அடக்கம் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா அந்த மகளுக்கு எப்படி வாழ்க்கை இருந்திருக்கும்? புருஷன் இறந்துட்டான், ஒரு மகன் வாலிப மகன், அவனுக்கு திருமணம் ஆகலை, அவளை வச்சு அவளுக்கு ஆதரவு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி எப்படி அழுதுருப்பா. ஆண்டவர் இந்த வழியாக போகிறார்ல. லூக்கா 7 வாசி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு நமக்கே ஒரு வைராக்கியமாக இருக்கும். அந்த வழியாக போகிறாரு, அந்த காட்சியை பார்க்காரு. காட்சியை பார்த்துட்டு அந்த பாடையை தொடுறாரு. தொட்டு பாடையை கீழே வைக்கிறாங்க. சொல்கிறாரு, அழாதே அழாதே ஒரே வார்த்தை தான், அழாதே சொல்கிறாரு. வயிறு உயிரோடு எடுப்புறாரு. எவ்வளோ உண்மையான தெய்வம். அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஞாயிறு விதவை வாழ்ந்த ஊர், மகனை உயிரோடு எழுப்பின இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். பிரதர் மோகன்சி என்னை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அந்த பகுதிக்கு. மருவமலைக்கு போயிருந்தோம். மருவமலையை போய் பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு வடிகாட்டி சொன்னால், ஐயா தூரத்தில் ஒரு கிராமம் தெரிந்து பாருங்கள், இதான் ஞாயிறு விதவை வாழ்ந்த ஊருன்னு சொன்னான். 2000 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி இந்த ஊரில் அந்த வீடு இருக்குது, பெரிய ஆலயம் கட்டியிருக்காங்க, முஸ்லீம் மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஆண்டு உயிரோடு எழுப்பின மகனை அந்த இடத்தெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவர் தெரியுமா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா? உன் வேதனையை அறிந்திருக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா? மனுஷன் இல்லை, ஆண்டவர் ஒருத்தர் தான் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் பாடுகளை அறிந்திருக்கிறார். பாடுகளை அறிந்தது மாத்திரமல்ல, உன்னுடைய வியாதியெல்லாம் அறிஞ்சிருக்கார். எத்தனையோ பேருக்கு வியாதி. அதே போல் சென்னையில் சாயந்தரம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணா. புருஷனுக்கு 4வது ஸ்டேஜ் கேன்சர், 4வது ஸ்டேஜ். சாப்பிட முடியல, சாப்பிட்ட வாந்தி எடுத்துட்டாரு. அவர் படுற பாடம் அந்த மகளால் தாங்க முடியல. அவர் பாடுற பாடம் அந்த மகளால் தாங்க முடியல. புருஷனுக்கு ஒரு வாய் கஞ்சி கொடுத்தா கூட அப்படியே வாந்தி எடுத்துட்டாரு. அந்த மகள் வாழ்ந்த வாழ்க்கை நினச்சி பார்ப்பல்ல. இன்றைக்கி அதே போல் வாழ்க்கையை எத்தனையோ நீ கஷ்டத்தோடு வாழ்ந்துருக்கலாம், கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் வாழ்க்கையை பார்க்கார், உன் குடும்ப சூழ்நிலையை பார்க்காரு. இந்த பணத்தை வச்சு ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, பணத்தை வச்சு ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, வாழ முடியாது. நான் ஏழையாக இருக்குன்னு நினச்சி மட்டும் வாழாத. ஏழையாக நீ இல்லை, கடவுளுக்கு நீ ஒரு பெரிய பணக்காரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கடவுளுடைய அன்பில் நான் ஒவ்வொரு நாட்களும் நினைப்பேன், நான் எப்படியோ ஏழையாக வாழ்ந்த மனுஷனை ஆண்டவர் கூட உயர்த்தினாரே, உன் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? என் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண அவளை அழுகையை பார்க்கணும். அவ்வளோ வேதனை எனக்கு. மதுரையில் நான் இருக்கும்போது அந்த ஜெபிக்க அந்த மகள் அழுத காட்சியை பார்த்துட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவை
சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவர் கண்ணீரை பார்க்காரு, விண்ணப்பத்தை பார்க்காரு. குடும்பத்தில் கஷ்டமா ஆண்டவர் நோக்கி பாரு. வேதத்தில் வாசியம் இல்லை, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்ல. நீ அவர் நோக்கி பார்க்கும்போது எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, கண்ணீர் இருந்தாலும் சரி, வாழ்க்கையாண்டு மாற்றி தருவார். அந்த இந்து தேசம் முழுதும் எத்தியோப்பியா தேசம் 127 நாட்டுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒரு ஆமான் பண்ண திருட்டுத்தனத்தை எவ்வளோ வேலை பண்ணான். அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தினார்ல, ஆண்டவர் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, முருதக்காய் அழுத கண்ணீர், எஸ்தர் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்ல, கேட்டது மாத்திரமல்ல, எதுக்காக தூக்கு மரம் செய்து வச்சானோ அதே தூக்கு மரத்தில் அவனே தூக்கி அடிச்சிட்டாங்க. இதுதான் விலை, தன்வினை தன்னை சுடும். இதுதான் விலகத்தில். அதில் உனக்கு ஏதோ காரியம் செய்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காத ஒன்றுவேன் ஆண்டு சொல்கிறாரு. உனக்கு விரோதம் எந்த ஆயுதம் வந்தாலும் சரி ஆண்டு எடுத்து போடுவார். உனக்கு விரோதமாக எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீ யாரை மனந்து வந்து ஒரு வார்த்தை வேகமான வார்த்தை பேசாத. ஆண்டவர் மாத்திரம் பாரு. கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். தலையில் தாழ்த்தி ஜெபணுமா. எனக்கு சற்று உடல் சரியில்லாதான் நாளைக்கு பேசுவேன் இல்லை, ஜெபம் பண்ணலாமா? கண் நோக்கி பாருங்க, ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் உங்க ஆஸ்வதிக்கட்டார், உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் சரீரத்தில் எத்தனை பலவீனம் இருந்தால் ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். குடும்பத்தில் தரித்திரம் இருந்தால் ஆண்டவர் நீங்கள் மாற்றப் போகிறார். சரீரத்தில் எந்த பகுதியில் வியாதி இருந்தாலும் சரி, நீ விசுவாசத்தோட ஏசப்பா
ஏசப்பா உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா, உன் ரத்தம் தெளிக்கப்படட்டும் சொல்லி அவனுடைய கேளு. உன் கரத்தை உன் நெஞ்சு மேல, வலது கரத்தை நெஞ்சு மேல வச்சுப்பாரு. ஆண்டவரே ரத்தம் சிந்தட்டும், சிந்திய ரத்தம், உங்களுடைய சிந்திய ரத்தம், உங்களுடைய காயப்பட்ட கரம் என் மீது தெளிக்கப்பட கிருபை தாங்க ஐயா. என் வியாதிகள் நீங்கி சுகமாயின்னு சொன்ன தெய்வமே, என் வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. என் குடும்பங்கள் தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும் என்று கேளு. உன் கண்ணீரை அனுதிருக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, வேதனை அனுதிருக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா, இயேசு மாத்திரம்தான் கண்ணீரை அனுதிருக்கிறார். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. கடையருட்டி கிராமத்துக்கு வருகிறோம் அப்பா. ஊர் மக்களை விசேஷித்த கரம் கொண்டு வழி நடத்துங்க. எத்தனையோ குடும்பங்களில் வைதோபிக காலத்தில் படுகிற கஷ்டங்களை அறிந்திருக்கீங்க. எத்தனையோ குடும்பங்களில் மனபாரத்தோடு அழுது கண்ணீர் விட்டு அடிக்கிற குடும்பங்களை அறிந்திருக்கீங்க. எத்தனையோ குடும்பங்களில் கேன்சர் நோய், எத்தனையோ விதமான பாடுகள், மரணங்கள், கிட்னி தகராறு, எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதை அறிந்திருக்கீங்க சாமி. ஒரு விடுதலை கொடுங்க. அதே போல் கூட்டத்தை கலந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை தொடைத்து நீங்கள் அனுப்புங்க, தொடைத்து அனுப்புங்க. மனபேதங்கள், வியாகுலங்களோடு வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் என் சமாதானத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன தெய்வம் சமாதானத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அடியானை பலப்படுத்துனீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்க இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.